ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசா சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி விசாவில் இந்த மாதிரி டிகிரி ஹோல்டர் தேவை இல்லாமையே அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா 540 அப்ளிகேஷனில் ஃபஸ்ட் நாளே 320 விசா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் மனைவிகளுக்கு குடும்பம் இல்லை அப்படின்னா டெபெண்டன்ட் விசா, ஃபேமிலி விசா, டெபெண்டன்ட் விசா இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்காக சில புதிய நிபந்தனைகளும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது டிகிரி ஹோல்டர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் விண்ணப்பதாரர்கள் வரிசையில் நிற்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக ஃபர்வானியா, அஹ்மதி, ஹவாலி போன்ற இடங்களில் நெரிசலான காட்சிகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. வெளிநாட்டினர் பல்வேறு வதிவிட விவகார துறைகளுக்கு வர்றதாகவும் மற்றும் சில குடும்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி விட்டு பிரிஞ்சிருப்பாங்கள்ல, அவங்க மீண்டும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இணையிறதுக்காக இது ஒரு முக்கியத்துவமான விஷயமா இருந்திருக்கு. அதாவது இந்த டிகிரி கோடு ரத்து பண்ணது பல பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. குவைத்தில் பல்வேறு வெளிநாட்டவர்களிடமிருந்தும் இந்த ஃபேமிலி விசாவுக்கு நல்ல வரவேற்பு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் நாளே என்னதான் அவங்க தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தாலுமே முதல் நாளே அதிக லெவலான நெரிசலை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபர்வானியா, ஹவாலி, அஹ்மதி துறையில் வெளிநாட்டினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவங்களோட அப்ளிகேஷனும் அங்கேருந்து அதிகமாக வந்திருக்கு. விசா சம்பந்தமான ஊழியர்களுக்கு விரைவில் இந்த நடைமுறைகளை நெறிமுறைப்படுத்துறதுக்கும் அதற்கான விண்ணப்பங்களை விரைவில் வரவேற்கிறதுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவலில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் டே 540 அப்ளிகேஷனில் 340 பேருக்கு குடும்ப விசா வழங்கப்பட்டிருக்கு. அப்போ மீதி இருக்கிறவங்க முழுமையடையாமல் இருக்கிறனால தான் அவங்களுக்கு இப்போதைக்கு விட்டுருக்காங்க. அதாவது விண்ணப்பதாரர்கள் கூடுதலான ஆவணங்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற குவைத்து தூதரகங்கள், குவைத்து வெளியுறவு அமைச்சகம் மற்றும் குவைத்தில் இருக்கிற விண்ணப்பதாரர்களுடைய சொந்த நாட்டு தூதரகம் ஆகியவற்றை சரிபார்க்க வேண்டிய குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ்கள் அங்கீகரிக்க தவறிய காரணத்தினால நிறைய பேரோடது கொஞ்சம் முழுமை பெறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக குழந்தைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட் சம்மந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருக்கனால அதை கரெக்டாக சரி பார்க்குறதா முக்கிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அவங்க வச்சுருக்கிற பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்காவது செல்லுபடி ஆகணும் அப்படின்னு புதிய பணி அனுமதிக்கான சான்றிதழ், சம்பள சான்றிதழ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக விசா உடனடியாக கிடச்சிடும், உங்களுக்கு வழங்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா தேவையான ஆவணங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபேமிலி விசா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு விசா கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து விசா சம்மந்தமான நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.